السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: اليد العليا خير من يد السفلى، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபூ தாபியன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரமதானுடைய முதலாவது ஜுமாவிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். ரமதானுடைய இந்த முதலாவது 10 ரஹமத்துடைய 10 என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த முதலாவது 10 இந்த பகுதியில் நாம் அதிகமான முறையிலே அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹமத்தை, அவனுடைய அருளை வேண்ட வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹமத் இல்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்வினுடைய ரஹமத் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அவகாசம் கிடைக்காது. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தினால் தான் இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் இப்படியும் இருக்கிறது: அல்லாஹ்வினுடைய 100 ரஹமத்தில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அடியார்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வைத்திருக்கிறான். அந்த ஒரே ஒரு ரஹமத்தின் மூலமாக தான் காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு தன்னுடைய குட்டிக்கு பால் ஊட்டுகிறது. அந்த ஒரு ரஹமத்தின் காரணமாக தான் நாம் ஒருவருக்கு மத்தியில் நம்மிடத்தில் நாம் பழகக்கூடிய அந்த இரக்கமுள்ள குணங்கள், நம்முடைய தாய் நம் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கமுள்ள குணம், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய தகப்பனார், இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு ரஹமத் மட்டும்தான். மீதமுள்ள 99 ரஹமத்துகளையும் அல்லாஹு தஆலா முஃமினான அடியார்களுக்காக நாளை மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் வைத்திருக்கிறான். 99 ரஹமத்துகளையும் அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹமத் இல்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால் மட்டும்தான் நாம் சுவனத்துக்கு செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மக்ஃபிரத் செய்யப்படும். ஒரு இறைநேசர் நீண்ட நெடிய ஒரு சம்பவம். 500 ஆண்டுகள் இபாதத் செய்தவர் மரணத்திற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி: 500 ஆண்டுகள் இபாதத்தில் இருக்கிறார், சஜிதாவுடைய நிலையில் மரணமாகிறார். அவருடைய முடி அல்லாஹ்விடத்தில் செல்கிறது. அல்லாஹு தஆலா இவரை என்னுடைய ரஹமத்தின் மூலமா சுவனத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறான். உடனே அவர்: யா அல்லாஹ், நான் 500 ஆண்டுகள் இபாதத் செய்தேன், என்னுடைய அமலின் மூலமாக எனக்கு சுவனத்தை கொடு என்று கேட்டார். அல்லாஹு தஆலா அப்படியா, நரகத்தினுடைய அந்த வாசலுக்கு அருகில் சென்று நிற்க வைத்தான். நரகத்தினுடைய உஷ்ணம், அதனுடைய தாக்கம், தண்ணீருடைய தேவை ஏற்படுகிறது. தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் வேண்டுமானால் உன்னுடைய ஆயுளுடைய பாதி நாட்களுடைய அமல்கள் வேண்டும். அவர் அமல்களை கொடுத்து தண்ணீர் குடிக்கிறார். மீண்டும் சிறிது நேரம் ஆறுகிறது. கடுமையான உஷ்ணம், நீர் தேவைப்படுகிறது. திரும்பவும் தண்ணீர் கேட்கிறார். அல்லாஹ் தஆலா திரும்ப மலக்குமார்கள் மூலமாக மீதமாக இருக்கக்கூடிய அமல்களை கேட்கிறான். அனைத்தையும் கொடுத்து விட்டார். இதுதான் அவருடைய அமலுடைய கூலி. அல்லாஹ்வினுடைய ரஹமத் இல்லாமல் நாம் சுவனத்திற்கும் செல்ல முடியாது. நாம் அமல்களை வைத்து நாம் சுவனத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நான் அமல்களை செய்ய வேண்டும், இந்த அமல்களின் மூலமாக
உன்னுடைய ரஹமத்தின் மூலம் நான் சுவனத்தை அடைய வேண்டும், இப்படி துஆ கேட்க வேண்டும். எனவே நம்முடைய விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முறையிடக்கூடிய இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தோடு நாம் சேர்த்து கேட்க வேண்டும். அடுத்த விஷயம், அல்லாஹ் தஆலா நமக்கு அனைத்து சகல வசதிகளையும் இந்த உலகத்தில் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. பொதுவாக இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் செய்யப்படக்கூடியது. பொதுவாகவே நம்முடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பணங்களை காசுகளை பேங்க் அக்கவுண்டில் சேர்த்து வைக்கிறோம், லாக்கரில் வைக்கிறோம். நம்முடைய கடையினுடைய பொருட்களாக இருந்தால் பல பூட்டுகள் போட்டு அதை பூட்டப்படுகிறோம். எதற்காக? நம்முடைய பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய பணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். ஆனால் அதே பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா ஒரு அமலில் வைத்திருக்கிறான். அந்த அமல் செய்தால் நம்முடைய பொருட்கள் பாதுகாக்கப்படும். அது மட்டுமின்றி நம்முடைய பொருட்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். அதுதான் ஜகாத்தினுடைய அமல். பொதுவாக ஜகாத் என்றாலே நம்முடைய செல்வத்தில் இருந்து பொருட்களை கொடுப்பது, நம்முடைய பணங்களை கொடுப்பது, இதுதான் ஜகாத்தினுடைய நோக்கம். ஜகாத்தினுடைய நோக்கம் ஏழைகளுக்கு வழங்குவது. ஆனால் அதிகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் ஜகாத்தினுடைய விஷயத்தில் ஆர்வம் காட்டி அதை நிறைவேற்றினாலும், ஆனால் சிலர் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதில் எப்படியாவது பின்தங்குகிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய பொருட்களில் குறைவு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, நான் ஜகாத்தை கொடுத்து விட்டால் என்னுடைய செல்வத்தில் குறைவு ஏற்பட்டு விடுமோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை அழிக்கிறான். நம்ம எவ்வளவுதான் வட்டிக்கு வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வைத்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரே நாளில் அனைத்தையும் அழித்து விடுவான். வ யுர்பி ஸதகாத். ஆனால் அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் ஜகாத்துகளை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். ஜகாத் சதகா ஒரு 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா 100 ரூபாய் நமக்கு கொடுப்பான். குர்ஆனுடைய வசனம். 10 ரூபாய் கொடுத்தால் 1க்கு 70 700 மடங்கு வரையிலும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா ஜகாத்தினுடைய அந்த செல்வத்தின் மூலம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த கடமையின் மூலம் நம்முடைய செல்வத்தில் எந்த ஒரு குறையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அதே போன்று நம்முடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய செல்வங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் ஜகாத் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவெல்லாம் நம்முடைய செல்வங்களை சேமிப்பதற்காக, பாதுகாப்பாக்குவதற்காக நம்முடைய லாக்கரில் வைத்தோ அல்லது ஏதாவது சேமிப்புகள் செக்யூரிட்டிகள் வைத்து நம் ஏதாவது செய்தாலும் உலகத்தார்கள் எப்படியாவது அதை சூறையாடி விடுவார்கள். ஆனால் ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா மானசீகமான பாதுகாப்பு கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹர்ரிஸு அம்வாலக்கும் பிஸ்ஸகா. நீங்கள் உங்களுடைய செல்வங்களை ஜகாத்தின் மூலம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்தின் மூலம் உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் இப்படியும் பதிவு செய்திருக்கிறார்கள், மா தலிஃபு மாலின் ஃபில் பர்ரி வலா பஹரி இல்லா பிமனஇஸ் ஸகா. உலகத்தில் ஏதாவது கடலின் மூலமாக, கடலில் மூழ்கி ஏதாவது செல்வங்கள் அழிக்கப்படுகிறது, நிலப்பரப்பில் எரிப்பதின் மூலம் கரிப்பதின் மூலம் செல்வங்கள் அழிக்கப்படுகிறது, நம்முடைய செல்வத்திலே நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? வலா பிமனஇஸ் ஸகா. ஜகாத்தை தடுத்து வைப்பதின் காரணமாக தான் செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. செல்வத்திலே நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. நாமே நம்ம எல்லாம் யூகித்துக் கொள்ளலாம். நம்முடைய செல்வத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய ஜகாத்தை ஏதோ குறை வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஜகாத்தில் குறை இருப்பதின் காரணமாக தான் அல்லாஹ் தஆலா அந்த ஜகாத் நிறைவேற்றாததின் காரணமாக நம்முடைய பொருட்களை அழிக்கிறான். அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை கொடுக்கிறான். அப்படி ஜகாத் நிறைவேற்றி இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒருபோதும் நம்முடைய பொருட்களில் அல்லாஹ் தஆலா நஷ்டத்தை கொடுக்க மாட்டான், லாபத்தை மட்டும்தான் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜகாத்துகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். பொதுவாகவே எந்த ஒரு அமல் செய்தாலும் அதற்கு 2 முக்கியமான அம்சங்கள் தேவை. முதலாவது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக மன தூய்மையோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டும். இரண்டாவது அல் இசாபா, அந்த அமலை சரியான முறையில், நேர்த்தியான முறையில் செய்ய வேண்டும். பொதுவாகவே நம்முடைய பழக்கம், பலருடைய பழக்கம் எப்படி என்றால், இந்த ரமதானுடைய காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது துணிமணிகள் எடுத்து கொடுப்பது, ஏதாவது தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது, மல்லிகை சாமான்கள் வாங்கி கொடுப்பது,
அவருடைய உணவுகள் ஏற்பாடு செய்து கொடுப்பது, இதுவெல்லாம் செய்துவிட்டு நான் என்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டேன், நான் என்னுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று அவர்களை நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஒரு அமல் செய்யும் போது அதை இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இரண்டாவது இசாபத் இருக்க வேண்டும், நேர்த்தியான சரியான முறையில் செய்ய வேண்டும். சரியான முறை என்றால் என்ன? அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் சரியான முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழி காண்பித்திருக்கிறார்களோ அதுதான் சரியான முறை. இப்படி நாம் ரமதானுடைய மாதத்தில் ஏதாவது சதகாக்கள் செய்துவிட்டு ஜகாத் என்று நாம் நினைத்தால் ஜகாத்தாக ஆகாது, அது வெறுமனே சதக்காவாக முடிந்துவிடும், அது நம்முடைய ஜகாத்தினுடைய நிறைவேற்றியதாக ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தினுடைய விஷயத்தை பற்றி கூறும் பொழுது ஜகாத் யாருக்கு கடமையாகும், சுருக்கமான விஷயத்தில் ஃபுகஹாக்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் சுருக்கமான 2 வரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜகாத் யாரின் மீது கடமையாகும்? வலா தஜிபு இல்லா அலல் ஹுர்ரில் பாலிகில் ஆகில். யாருக்கு ஜகாத் கடமையாகும்? முஸ்லிமானவர்களுக்கு தான் கடமையாகும். அந்த முஸ்லிமான நபர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். அவர் பாலிகாக இருக்க வேண்டும், வயதுக்கு வந்தவராக இருக்க, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். 3வது நிபந்தனை, அவர் புத்தி சுவாபம் உள்ளவராக இருக்க வேண்டும், பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா மலக நிசாபன் ஹாலியன் அனித்தைன். அவர் ஜகாத்தினுடைய அளவு எப்ப நிறைவேறும் என்றால், கடன் இல்லாமல் ஜகாத்தினுடைய அளவை அவர் அடைந்திருக்க வேண்டும். ஜகாத்தினுடைய அளவு என்ன என்பதை பின்னால் சொல்லப்படும். கடன் இல்லாமல் அவருடைய பொருட்களில் ஜகாத்தினுடைய அளவை அடைந்திருக்க வேண்டும். ஃபாதிலன் அன் ஹாஜத்தில் அஸ்லியா, தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு போக மீதமுள்ள பணங்கள் கடனை விட்டும் காலியானதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? மில்கன் தாமன், முழுமையான முறையில் ஒரு நபருக்கு அந்த பொருட்களின் மீது அவர் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும், அவருடைய பொருளாக இருக்க வேண்டும். அதுவும் ஏதோ 1 மாசம் 2 மாசம் அல்ல, 1 வருடம் முழுமையான முறையில் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் 1 வருடம் பூர்த்தியான தேவைக்கு போக பொருட்கள், கடன் போக மீதமுள்ள பொருட்கள் எல்லாம் இருந்து, தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்து, அந்த வெள்ளி தங்கமுடைய அளவுகள் பணங்கள் ஜகாத்தினுடைய அளவை அடைந்திருந்தால் அவள் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும். அதுவும் யார் வயதை அடைந்திருக்கிறாரோ, யார் வாலிபத்தை அடைந்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஜகாத்து கடமை. இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். இதனுடைய விளக்கங்கள் தான் ஜகாத்தினுடைய அனைத்து சட்டங்களும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தினுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறும்போது, வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தத வலா யுன்ஃபிகூனா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம். யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்தை கொடுங்கள், அப்படி கொடுக்கவில்லை என்றால் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சுபச்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். சுபச்செய்தி அல்லாஹ் கேளடமாக சொல்கிறான். நீங்கள் கொடுக்காததின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ் தஆலா கேளிக்கை செய்கிறான். எனவே ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கடமை? தங்கம், வெள்ளி, அதே போன்று நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய கரன்சி, ரூபாய் நோட்டு, அது இந்தியாவினுடைய நோட்டா இருக்கலாம், மற்ற எந்த நாட்டினுடைய நோட்டாக இருந்தாலும் நம்ம கையிலோ அல்லது பேங்கிலோ இருந்தால் அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போன்று வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும், கால்நடைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். நம்ம விவசாயம் வச்சிருக்கிறோம், அந்த விவசாயத்திற்கு விளைச்சலிலிருந்து ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான விஷயமாக நமக்கு கூறினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா கானத் லக மிஅதா திர்ஹமின், ஒரு உன்னிடத்திலே 200 திர்ஹம்கள் இருந்தால், வஹால அலைஹல் ஹவுலு, மேலும் அந்த 200 திர்ஹங்கள் 1 வருடம் பூர்த்தியாகி இருந்தால், ஃபஃபீஹா ஹம்ஸத்து தராஹிம், அதிலிருந்து 200லிருந்து 5 திர்ஹத்தை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும், 2.5% கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம் வெள்ளியை வைத்திருந்தால் எந்த அளவுக்கு ஜகாத் கடமையாகும்? தங்கம் வைத்திருந்தால் எவ்வளவு ஜகாத் கடமையாகும்? நம்மிடத்தில் தங்கம் 77.5 கிராம் இருந்தால், கிட்டத்தட்ட 11 பவுன் இருந்தால் தங்கத்தில் ஜகாத் கடமையாகும், தங்கம் மட்டும் இருந்தால். வெள்ளி மட்டும்
612.5 கிராம் இருந்தால் அதில் ஜகாத் கடமையாகும். அதுவும் இல்லாமல் காசு பணங்கள் எல்லாம் இருக்கிறது, இதுவெல்லாம் எதிரடிப்படையில் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், காசு பணங்கள் எல்லாம் பொதுவாகவே நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தங்கத்தில் நமக்கு தங்கத்தை கணக்கிட்டு ஜகாத் கொடுப்போம். ஏன்னா தங்கம் என்பது 77.5 கிராம் 11 பவுன். அதை கவனித்து நாம் ஜகாத்து கொடுத்தால் நம்ம இடத்துல மாட்கள் குறைவாக தான் இருக்கும். பெரிய பெரிய கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்க மட்டும்தான் 11 பவுன் நகை எல்லாம் வைத்திருப்பார்கள். கடன் இல்லாமல் நான் சொல்கிறது, கடன் உள்ள இன்றைய எந்த அளவுக்கு தங்கத்தை சேர்த்துகிறார்கள் என்றால், கடன் வாங்கி 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 கடன் சேர்த்துகிறார்கள், தங்கத்தை சேர்த்துகிறார்கள். கடன் என்பது ஜகாத்தில் கிடையாது. 11 பவுன் இருந்தால் தங்கத்தில் ஜகாத் கொடுக்க வேண்டும். சிலர் இப்படி நினைப்பது, நான் தங்கத்தினுடைய முறையில் நான் ஜகாத்தை கொடுக்கிறேன், வெள்ளியினுடைய 612.5 கிராம் இவருக்கு கடமையாக்கி இருக்கும். தங்கம் இன்று வெள்ளியினுடைய இன்றையினுடைய விலை என்ன அப்படின்னா 108 ரூபாய். 612.5 கிராம் பெருக்கணும் அப்படின்னா 108ல 60,150 ரூபாய் வருது. ஒரு மனிதரிடத்தில் 66,200 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த 66,200 ரூபாய் வருடம் முழுக்க இருந்தால் அவர் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும். காசாக இருந்துச்சுன்னா அவர் நிறைவேற்ற வேண்டும். அல்லது இவரிடத்தில் வெள்ளி குறைவாக இருக்கிறது, வெள்ளி ஒரு 5 கிராம் இருக்குது, 612.5 கிராம் இல்ல, 5 கிராம் வெள்ளி இருக்குது. தங்கம் 1 பவுன் இருக்கு, 11 பவுன் இல்ல, 1 பவுன் இருக்குது. இப்ப இதை கவனிக்க வேண்டும், வெள்ளியினுடைய கணக்கு தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய ஹிதாயா என்ற ஃபிக்ஹுனுடைய நூலுடைய ஆசிரியர் முகீனானி ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம், அன்ஃபகுல் ஃபுகரா, எதன் மூலம் ஃபுகராக்கள் ஏழைகள் பலனடைவார்களோ அதன் மூலம் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். நாம் தங்கத்தை கணக்கிட்டால் அது அதிகமாக தொகையை கொண்டு போற அளவுக்கு பிறகுதான் ஜகாத் கடமையாகும். அதுவே வெள்ளியை நாம் கணக்கிட்டால் ஒரு 65,000 நம்ம கையில் இருந்தாலே போதும் ஜகாத் கடமையாகிவிடும். இப்படிதான் கொடுக்க வேண்டும், இதுதான் சட்டமும் கூட. ஆனால் இன்று பலர் தங்கம் 11 பவுன் இருந்தால்தான் ஜகாத்து, தங்கம் ஒரு 5 பவுன் இருக்குது, வெள்ளி ஒரு 5 பவுன் 10 பவுன் இருக்குதுன்னா ரெண்டையும் கணக்கு சேர்த்து வெள்ளியினுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 2 கணக்கு சேர்த்து எவ்வளவு ரூபாய் வருதோ அந்த ரூபாய் வெள்ளியினால் எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் ஜகாத்தினுடைய விஷயம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஜகாத் கொடுத்தால் நம்முடைய பொருள் ஏதாவது குறைவு ஏற்படுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் ஒரு ஹதீஸை இப்படி சொன்னார்கள், மா நகஸ ஸதகத்தும் மின் மாலின், உங்களுடைய நீங்கள் சதக்கா செய்வதனால் உங்களுடைய பொருட்களில் இருந்து எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிவிட்டார்கள். எனவே நாம் ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். உதாரணத்துக்கு பொதுவாக நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா, ரமதானில் மட்டும்தான் ஜகாத்தை கொடுக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜகாத்து கடமை எப்பயோ ஆகியிருக்கும். உதாரணத்திற்கு ஒரு இடத்துல 70,000 ரூபாய் காசு இருக்குது, ரமதானில் இல்ல முன்னாடியே ஒரு தேதியில, உதாரணத்துக்கு ஒரு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் 70,000 ரூபாய் வைத்திருக்கிறார். அந்த 70,000 ரூபாய் ஒரு வருடம் அவருடைய கையில் இருக்கிறது. அடுத்த வருடம் பிப்ரவரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜகாத் கொடுத்தே ஆகணும். இல்ல நான் ரமஜான்ல தான் கொடுப்பேன். இது ரமதானில் கொடுப்பது நன்மை ஒரு விஷயம், ஆனால் ஜகாத்தை தாமதித்த குற்றம் ஏற்படும். ஏனென்றால் ஜகாத் என்பது ஏழைகளுக்கு செல்லக்கூடிய பொருள், ஜகாத் என்பது ஏழைகளுக்கு செல்லக்கூடிய பொருள். அதை நாம் சரியான முறையில் அதனுடைய நேரம் வந்த மாத்திரமே கொடுத்து விட வேண்டும். அதே போன்று ஜகாத் என்பது எந்தெந்த விஷயத்தெல்லாம் இருக்கிறது. இன்று இந்த டிஜிட்டல் கரன்சி பிட்காயின் இருக்குது, அதே கிரிப்டோ கரன்சி இருக்குது, இதுவெல்லாம் ஜகாத்ல சேருமா? இதன் மூலமாக வியாபாரம் செய்யறாங்க, வர்த்தகம் செய்யறாங்க. ஒரு காசு நம்ம ஒரு முதல்ல போட்டு அங்கிருந்து கரன்சியை வாங்குறது. இந்த கரன்சி மூலமாக வரக்கூடிய லாபம், இதன் மூலமா செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம், இதன் மூலமா வரக்கூடிய லாபத்தை ஜகாத்தா கொடுக்கலாமா? இதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டுமா? அப்படி என்றால் முதலாவது விஷயம், இந்த கிரிப்டோ கரன்சி அதே மாதிரி பிட்காயின்ஸ் இதுவெல்லாம் ஒரு மாலை கிடையாது, ஒரு பொருளே கிடையாது. காரணம், எந்த ஒரு அரசும் அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு விஷயம் அது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன். ஏதோ ஒரு ஊர்ல யாரோ 2 பேர் ஆன்லைன் மூலமா இந்த கிரிப்டோ கரன்சி விஷயமா செய்து கேஸ் ஆகி அந்த ஒரு அதிகாரி தெளிவான முறையில் பதிவு செய்கிறார். இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் எல்லாம் இதுவெல்லாம் என்னதுங்க, ஒரு அரசு அங்கீகாரம் பெற்றதே கிடையாது. தெளிவாக பதிவு செய்ய அரசு அதிகாரிகள் பதிவு செய்கிறார்கள்.
அரசு அங்கீகாரம் செய்யப்பட்ட கரன்சிக்கு மட்டும்தான் ஜகாத் நிறைவேற்றப்படும். இப்போ உதாரணத்திற்கு இந்த விஷயத்தின் மூலமாக, பிட்காயின் மூலமாக, கிரிப்டோ கரன்சி மூலமாக ஏதாவது ஒரு கேஸ் ஆயிருச்சு, ஏதாவது விஷயம் என்று நம்ம காவல்துறைக்கு நாம் காவல்துறைக்கு தகவல் சொன்னால் இதுவெல்லாம் தகவலை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தகவல் எடுத்துக்கொள்ளப்படாது. ஏனென்றால் அது ஒரு ஷையே கிடையாது, அது ஒரு மாலை கிடையாது, அது ஒரு பணமே கிடையாது. ஏதோ சில விஷயம் மூலமாக, ஏதோ சில செயல்களின் மூலமாக, செயற்கை விஷயத்தின் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தில், உதாரணத்துக்கு நம்ம 50 லட்சம் போடுகிறோம் அப்படின்னா கரன்சி வரும். கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்ப அந்த கரன்சியை நம்ம நெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா 10 லட்சமா வருது. இது ஹராம். முதலாவது இந்த வருமானமே ஹராமு. இந்த மாதிரி தொழில் செய்வதே ஹராமு. அந்த தொழில் செய்கிறவர்கள் அதன் மூலமா வருமானம் வருகிறது என்றால் அந்த வருமானத்திற்கும் ஜகாத் கொடுப்பது தேவையே கிடையாது. அடுத்த விஷயம், நம்முடைய ஜகாத் எப்பொழுது கொடுக்க வேண்டும்? ஒருவருக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்கு, அதுவும் இல்லாமல் தன்னுடைய வீட்டிலே பொருட்கள் எல்லாம் இருக்கு, வீட்டினுடைய பாத்திரம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? வீட்டில் இருக்கக்கூடிய ஹாஜத்துல் அசலியா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள், ஃபுகஹாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹாஜத்துல் அசலியா என்றால் என்ன? நம்முடைய வீடு, நாம் தங்கியிருக்கக்கூடிய வீடு, அது பெரிய வீடா இருந்தாலும் சரி, நமக்கு தேவையில்லாம பெரிய வீடா இருக்குதுங்க, அதுதான் வசிக்கிறார், பரவாயில்லை. அந்த வீடு, நாம் உடுத்தக்கூடிய ஆடை, நாம் வைத்து புழங்கக்கூடிய பாத்திரங்கள், அதே மாதிரி நாம் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள், 2-3 வாகனம் இருக்குது, 3 வாகனத்தையும் பயன்படுத்துறோம், 3த்துக்கும் ஜகாத் தேவையில்லை. இதுதான் ஹாஜத்தை அசலியா. இதுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. உதாரணத்திற்கு நம்ம வீட்டிலே பல பொருட்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும். சில பாத்திரங்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் எடுப்போம், வருடத்துக்கு ஒரு முறை 2 முறை மட்டும்தான் எடுப்போம். அந்த பாத்திரத்துக்கு ஜகாத் கொடுக்கணுமா? அந்த பாத்திரத்துக்கும் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. அதே போன்ற ஹாஜத்தை அசலியா, நம்முடைய தேவைகள் போக மீதமா இருக்கக்கூடிய பணங்கள் நம்ம இடத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு வரக்கூடிய தேவைகளுக்காக நாம் பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக பணங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம், அல்லது ஹஜ்ஜு போகணும் அப்படின்றதுக்காக பணங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதே மாதிரி உம்ரா போகணும், இந்த வீடு கட்டணும் இப்படின்றதுக்காக பேங்க்ல அக்கௌண்ட்ல சேவிங்கா இருக்குது. இந்த காசுக்கு நாம் கண்டிப்பா ஜகாத் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் இதுவெல்லாம் நாம் ஒன்னும் ஏற்படுத்தப்படாதது, ஒன்னும் வீடு கட்டல, ஹஜ்ஜுக்கு போல. அதுவே ஹஜ்ஜு செல்வதற்காக நாம் முன்பணமாக 1 லட்சம் 2 ரூபாய் கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஜகாத் இல்லை. காரணம் ஹஜ்ஜு போக வேண்டும் என்ற முடிவாகி விட்டது. மீது இருக்கக்கூடிய பணங்களுக்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஹாஜத்தை அசலியா என்பது நம்முடைய வீடு, நம்முடைய உடுப்பு, நம்முடைய துணிமணிகள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாத்திரங்கள், உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்முடைய வாகனங்கள், இது மட்டும்தான் நம்முடைய ஹாஜத்தை அசலியா. இதுவல்லாமல் நம்முடைய திருமண செலவிற்காக நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், நம்முடைய ஹஜ்ஜுக்காக, வீடு கட்டுவதற்காக, வாகனம் வாங்குவதற்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள், அது சேர்த்து வைத்து 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அதற்கு கண்டிப்பாக ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுதான் தங்கம் வெள்ளி மற்ற பொருட்களுடைய பணங்களுடைய ஜகாத்தினுடைய முறை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்முடைய விளை நிலங்கள் இருக்கிறது, அதே மாதிரி நம்முடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறோம், நம்முடைய இடத்தை வாங்கி விற்கிறோம், அல்லது இடத்தை வாங்குறோம் விற்கிற நோக்கம் இல்லாமல் வாங்குறோம். இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களே இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பேசப்படும். அல்லாஹு தாலா ஜகாத்தினுடைய அந்த மகத்துவத்தை விளங்கி அதை சரியான முறையில் கணக்கிட்டு நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அறிவும் தந்தருள்வானாக. மேலும் நம்முடைய நோன்புகளை முழுமையான முறையில் ஒரு நோன்பு கூட ஒன்று நோன்பு கூட விடாமல் வைப்பதற்குண்டான சக்தி அல்லாஹ் தஆலா தருவானாக. மேலும் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய நோன்புகளில் ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த குறைகளை மன்னித்து நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்து அல்லாஹ் வாக்களித்த சுவனம் ரய்யான் என்ற சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அடையும்